அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். பர்சன் வாய்ஸ்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேதாகம பகுதி எபேசியர் 2:8, எஃபீஷியன்ஸ் சாப்டர் 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை, விசுவாசம், ஈவு என்று 3 வார்த்தைகள் இருக்குது. கிரேஸ், ஃபெய்த் அண்ட் கிஃப்ட். கிஃப்ட்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்காங்களா எல்லாரும் ஓடி சென்று அதை வாங்க போவோம் இல்லையா? அது சின்னதோ பெரியதோ அதை வாங்குறப்போ ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம அதற்காக எதுவுமே செய்யல, யாரோ ஒருத்தங்க அதை இலவசமா நமக்கு தந்தாங்க. ஸோ இதே போலதான் ரட்சிப்பும் தேவன் இலவசமா நமக்கு கொடுத்த ஒரு வெகுமதி அல்லது கிஃப்ட்னு சொல்லலாம். தேவன் தம்முடைய பகுதியை தன்னுடைய பாங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய தேவன் தகுதியே இல்லாத நமக்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்கள், நோய்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து மரித்து உயிரோடு எழுந்து அவை எல்லாவற்றும் மீது வெற்றி சிறந்தாங்க. சல்வேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரிசர்வேஷன் ஆர் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஹார்ம், ரூயின் ஆர் லாஸ்னு அர்த்தம். ஸோ நம்ம இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய அழிவுல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போன போது ஏசப்பா இந்த உலகத்துல வந்து நம்மளை ரட்சித்தாங்க. இது ஒரு பெரிய வெகுமதி. அதற்காக நம்ம ஒண்ணுமே செய்யல, தேவன் தம்முடைய மிகுந்த அன்புனால நமக்கு கொடுத்ததுனாலதான் இதை கிருபைன்னு சொல்றோம். நாம் தேவனோடு ஒப்புரவாகி மறுபடியும் அவரோடு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி இது. ஸோ ரட்சிப்புனா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு தேவனுடைய கிருபைய அந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். எவ்வளவு ஈஸியான காரியம் பார்த்தீங்களா? தேவன் தன்னுடைய பகுதியை செய்து முடித்துட்டாங்க. நம்மளுடைய பகுதி நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தான். ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது தேவன் நமக்கு அந்த நித்தியமான ஜீவனை அவரோடு கூட இருக்கும் கிருபையை தருகிறாங்க. தேவனை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில நீங்க தந்த அருமையான ரட்சிப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையினால நீங்க தந்ததை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நீங்க ஆளுகை செய்ய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு அஸ் டுடே. இந்த வார்த்தையின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.